ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தோம். அது எதை பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரிமைண்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றினதுன்னா ஏர்ஃபோர்ஸ் ரிக்ரூட்மெண்ட், இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆள் சேர்க்கும் பணி. அதுதான் வந்து அதனுடைய ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன எக்ஸாம் சிலபஸ் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த குரூப் படித்தவங்க எந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக அதில் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஃபேஸ் 1 ஆன்லைன் டெஸ்ட்னு பார்த்தோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்னென்னன்றதை நான் வந்து குரூப் எக்ஸுக்கு என்ன, குரூப் ஒய்க்கு என்ன, போத் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன, அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸுக்கும் இருக்குது, குரூப் ஒய்யுக்கும் இருக்குங்க. போத் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்னு எக்ஸாம் வரும்போது அதுக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து சிலபஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு மேஜரான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இருக்குமா இங்கிலீஷ் அப்படின்னா கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே 10th முடிச்சிருக்கோம், 12th முடிச்சிருக்கோம். 12th வரையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். எந்த ஸ்டேட் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக 12th வரையும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்து படிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம படித்த ஒரு சில கேள்விகள், நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சில கிராமரை தான் இந்த இங்கிலீஷில் கேட்கவே போகிறோம் கேள்வியாக. ஸோ ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்னலாம் வருது ஃபர்ஸ்ட்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ரிஹென்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த காம்ப்ரிஹென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் 10th எல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சிருப்போம். காம்ப்ரிஹென்ஷன் படிச்சுட்டு கேள்வி கேட்டிருப்பான். கேள்வி படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை காம்ப்ரிஹென்ஷனில் தேடி பண்ண போகிறோம். அப்போ கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவேன்ற மாதிரி ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அந்த பேசேஜ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அதை சொல்லியிருக்கான் பாருங்க. அந்த கொஸ்டின் எதுக்காக உங்களுக்கு வச்சிருக்கோம்னா, டு ஜட்ஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசேஜ், டு ட்ரா இன்டர்ஃபரன்ஸ். அதாவது அந்த பேசேஜோட நீ எப்படி ஒத்து போயிருக்க, அதுலேருந்து எப்படி கேள்விகளை எடுக்கிறாங்க, அதை எப்படி நீ அந்த பேசேஜை எப்படி புரிஞ்சிருக்க. நெக்ஸ்ட் டு ஜட்ஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வொகாபுலரி, அதில் இருக்கக்கூடிய வொகாபுலரி வேர்ட்ஸ் எப்படி நீ புரிஞ்சிருக்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் இது வந்து ஸ்கூல் 10th லெவலில் இருக்கக்கூடிய பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் செட் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிராமர்னு வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான். அதாவது வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப்னு நம்ம படிச்சிருப்போம். சப்ஜெக்ட்னா என்ன, நவுன் அதெல்லாம் வரும்ல. வெர்ப்னா டூயிங் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனை சொல்கிற விதம், அந்த வெர்ப் அந்த மாதிரி வேறு கொஸ்டின்ஸ் கேட்பான். எதனா ஒரு ஆக்ஷன்ஸை வச்சு கொஸ்டின் கேட்பான். இல்லை ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப், வெர்போடைய ஃபார்மை வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான். எரர் வந்து ஸ்பாட்டிங் ஆஃப் த எரர் கேட்பான். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியங்க. இருக்கிறதுல எரர் ஸ்பாட்டிங்கான கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ எரர் ஸ்பாட்டிங் எதை வச்சுலாம் இருக்குன்னா, ப்ரிப்போசிஷன் படிச்சிருப்பீங்க, நவுனு, சப்ஜெக்ட் நவுனை வச்சு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதை வச்சுலாம் வந்திருக்கும், எரர் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டென்சஸ், நம்ம கிட்ட எத்தனை டென்சஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 12 டென்ஸ் இருக்கு. ஸோ அந்த டென்சஸை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ், சிம்பிள், நெகட்டிவ், கம்பேரேட்டிவ், பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கும். எல்லாருக்குமே இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே நீங்கள் பண்ண ஒன்று தான், ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. இப்படி இருக்கிறத அப்படி மாற்றி போடுங்க, அப்படி இருக்கிறது இப்படி மாற்றி போடுங்கன்னு ஈஸியாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி எங்கே யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் டிகிரினா எங்கே யூஸ் பண்ணணும், கம்பேரேட்டிவ் டிகிரி யார் 2 பேருக்குள்ள யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் தான் கிராமர். ஆனால் இதில் இருக்க எல்லாமே வரும்னா, இதெல்லாம் சிலபஸ், ஆனால் இதில் எல்லாமே வரும்லாம் சொல்ல முடியாது. இதில் முக்கியமானதுன்னு ஒரு சிலது இருக்குது, அது மட்டும் கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எரர். ஓகேங்களா, இங்கே இருக்கிற எரர், இந்த எரர் தான் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராமர் பார்ட்டில். அடுத்து கிராமர் 2 பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், தட் மீன்ஸ் நவுனு, அட்ஜெக்டிவ் ஃப்ரம் நவுன்ஸ். இதை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரிப்போசிஷன். அதாவது நம்ம செலக்டிவாக படித்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அந்த எக்ஸாமை. அதில் ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிப்போசிஷன் என்னன்னா, சில வேர்ட்ஸ் தான், இந்த பை, இன் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் ப்ரிப்போசிஷன். அட், ஆன். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நவுன் அண்ட் ப்ரொனோன், அதுவும் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த நவுன் அண்ட் ப்ரொனோன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே எரர் ஸ்பாட்டிங்கில் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது தான். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்லேருந்து 3 4 கேள்வி கேட்க போகிறான். அப்போ டோட்டலாகவே இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு 20 கேள்வினா அதில் இந்த பேசேஜே 5 கேள்வி வந்துடும். ரிமைனிங் இதுலேருந்து ஒரு 3 4 கேள்வி வந்ததுன்னா 8 கேள்வி இதுலேருந்தே வரப்போகுது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸஸ், இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சிலபஸில் இதெல்லாம் இருக்குது, கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஆனால் முக்கியமாக எதை படித்தா போதும் இங்கிலீஷை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வொகாபுலரி அப்படின்னு பார்க்கும்போது சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. கண்டிப்பாக 3 கேள்விகள் அல்லது 2 கேள்விகள் இதுலேருந்து வரும். ஸோ ஆக மொத்தம் காம்ப்ரிஹென்ஷன் 5, இந்த கிராமர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3, தட் மீன்ஸ் ப்ரிப்போசிஷன், நவுனு இதெல்லாம் வச்சு வரும் 3 இல்லை 4 கேள்வி வரும். ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னால இதுவே ஒரு 11 கேள்வி திட்டத்தட்ட வந்தது. சினானிம்ஸ் 1, ஆண்டனிம்ஸ் 1னா கூட. நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இது ரொம்ப முக்கியமானது. ஸ்பெல்லிங் பிட்வால்ஸ் அண்ட் சிம்பிள் இடியம்ஸ் ஃப்ரேசஸ், இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இதெல்லாம் தரோவா இல்லைன்னா இதுலையாவது தரோவா இருக்கணும். ஏன்னா சினானிம்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும்.
என்ன சொல்லுவாங்க, சேம் மீனிங் கொண்டது தான் வந்து சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் எதிர்மறையான மீனிங். அப்போ ஸ்மால்னு சொன்னீங்கன்னா பிக்குன்னு சொல்ல போகிறீங்க. சினானிம்ஸ்னால் ஸ்மால்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேம் மீனிங் உள்ள ஒரு வார்த்தையை சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு எந்த வார்த்தை நான் வந்தால் கரெக்டாக இருக்கும், அதை தான் நீங்கள் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் எரருங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம அதை படிக்கும் போது இது ஸ்பெல்லிங்காக வரக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஸ்பெல்லிங் வந்து ஒன்று மட்டும் எரராக இருக்கும், அது என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் இருக்கும். அடுத்தது நரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து அதிகமாக கொஷின்ஸ் வரதில்லை. ஓகே, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அந்த சென்டென்ஸ்லேருந்து வரும். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அதுலேருந்து வரப்போதுங்க. இது ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டேரெக்டாக ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அது இன்டைரக்டாக மாற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டைரக்டில் கொடுத்துட்டு டேரெக்டாக மாற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு பாசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க, இல்லை பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதுலேருந்து ஒரு கேள்வி, இதுலேருந்து ஒரு கேள்வின்னு டெஃபினட்டாக வந்துடும். ஸோ நம்ம அதையும் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு சென்டென்சஸ். இந்த ஜம்பிள்டு சென்டென்சஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவம்னா, ஆமாங்க அது கொஞ்சம் முக்கியத்துவமானது. அதாவது ஒரு சென்டென்ஸ் இடம் மாதிரி இருக்கும், அந்த இடம் மாதிரி இருக்க சென்டென்ஸை அலைன் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அது ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கிலீஷில் 20 கேள்வியிலேருந்து இதில் தான் வரப்போகுது. எதில் சொன்னேன், ஒன்று பேசேஜ்லேருந்து ஒரு 5 கேள்வி வந்துடும். நெக்ஸ்ட் கிராமர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 கேள்வி. ஸோ 8 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் 1, 2, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் 1, ஸ்பெல்லிங்கில் வந்து 1, சிம்பிள் இடியம் ஃப்ரேசஸில் 1, மொத்தம் இது வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆயிடுச்சு. ஸோ அது ஆல்ரெடி 8, இது ஒரு +5 வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 13 ஆச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒரு கொஷின். ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் ஒரு கொஷின்னா கூட உங்களுக்கு 16 கொஷின்ஸ் ஆச்சு, சாரி 15 கொஷின்ஸ் ஆச்சு. லாஸ்ட்டு ஜம்பிள்டு சென்டென்ஸில் ஒரு 2 கொஷின்ஸ்னா கூட கிட்டத்தட்ட 16-17 கொஷின்ஸ் இது வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் முக்கியமாக வரும்ன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக, ஏன்னா இதெல்லாம் மட்டும் படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதிகமாக இந்த கிராமர் 2 பார்ட்டில் நிறைய கொடுத்துருக்காங்களா, எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் அட்ஜெக்டிவ், நவுனு, அட்வர்பு அண்ட் தென் ப்ரிப்போசிஷன் படித்தாலே போதும். அதுக்காக சொல்கிறேன், இம்பார்ட்டண்ட்டாக செலக்டிவாக டாப்பிக்கை படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷை கிளியர் பண்ணல. இங்கிலீஷ் கஷ்டமான செக்ஷனே கிடையாது, அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா RAGA, ராகா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கே. ரீசனிங்கும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்ந்து ஒரு டாபிக்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸில் குரூப் ஒய் கேட்டகரியும் போத் எக்ஸ் அண்ட் ஒயில் வரும்போதும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து இந்த ராகா தான். ஏன்னா இவங்களுக்கு மேக்ஸ்லாம் கிடையாது, ஒய்க்கு வந்து மேக்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ரீசனிங்கில் இருந்தும் ப்ளஸ் இங்கிலீஷில் இருந்தும் தான் கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் ஒய் கேட்டகரி. அவங்க வரவங்களுக்கு மேக்ஸே இல்லை, ஏன்னா மேக்ஸ் வீக்குன்னு நினைக்கிறோம், அதுக்கு போகவே மாட்டான். டெஃபினட்டாக இதுக்கு வந்துடும் ஈஸியாக. அப்போ ஈஸியாக பண்ணிடலாம். அதில் என்னென்ன டாபிக் வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் சீரிஸ், நம்பர் சீரிஸ். அதாவது ஒரு சீரிஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு நம்பர் இருக்கும், நடுவில் ஒரு நம்பர் விடுபட்டிருக்கும். அந்த நம்பர் என்ன நம்பருன்றதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் சென்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய திசைகள் மொத்தம் 8. அந்த 8 திசைகளை வச்சு ஒரு கேள்வி இருக்க போது அது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரீசனிங் பொறுத்தவரைக்கும் எனக்கு கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ரீசனிங் வந்து கொஞ்சம் கிளியர் மைண்டாக இருந்தால் போதும், ரீசனிங் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் கோச்சிங்கும் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு டாப்பிக்காக தான் இருக்க போது. ஸோ அதிகமாக அதில் வந்து கேள்விகளாக அது வந்து எப்படி இருக்காது, அதிகமாக குழப்பற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்காது. என்ன மாதிரியாக இருக்கும்னா டக்கு சிம்பிளை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த இன்டர்சேஞ்ச் பண்ண சிம்பிளை வச்சு நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்தது நம்பர், ரேங்கிங் அண்ட் டைம் சீக்வன்ஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸியானது தான். இது ரேங்கிங் தான் அதில் ரொம்ப முக்கியமே. டைம் சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக கேட்க மாட்டான், ரேங்கிங் ரொம்ப முக்கியம். அந்த ரேங்கிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கணக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை வச்சு தான் அந்த ரேங்கிங்கே வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஹியூமன் ரிலேஷன். இந்த ஹியூமன் ரிலேஷன்றது பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். ஏன் இந்த 2 டாபிக் நான் சொல்லலைன்னா அதிகமாக இல்லைங்க, இதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை தான் அவன் டிஃப்ரெண்ட்டாக இதை சொல்லியிருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுடைய இதுதான், இது சப்டிவிஷன் தான். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிலேஷனா பிளட் ரிலேஷன், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பான். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த கோடிங் அண்ட் டீகோடிங்கும் ஆட் மேன் அவுட்டும். இது இல்லாத கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வராது. இந்த 2 டாபிக் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோடிங் டீகோடிங்னா ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை மாற்றி எழுதுவோம், அது எப்படி எழுதிருக்கான்றதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்கள் வேலையே. அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஆட் மேன் அவுட்னா தவறானது எதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே தூக்கி தள்ளணும், அதுதான் முக்கியம். ஸோ அடுத்தது டாலஸ்ட் யங்கஸ்ட் ரிலேஷன்ஸ். இது வந்து ஒரு ஆர்டர்னு ஒரு சம் வரும். அதாவது வந்து உருவ ஒற்றுமை அல்லது ஏஜ் கம்பேரிசன் அல்லது ஹைட் கம்பேரிசன் அதை வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பான். அதுதான் டாலஸ்ட் யங்கஸ்ட் கம்பேரிசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிக்ஷனரி வேர்ட்ஸ். அதாவது டிக்ஷனரி வேர்ட்ஸ்னால் சில வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவான், அதுதான். நெக்ஸ்ட்டு
இதில் வந்து அதிகமாக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்ற டாப்பிக்கில் நான் முக்கியமானது எதை படித்தா போதுன்றதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நம்பர் சீரிஸ் படிச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரேங்கிங், பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங், ஆட் மேன் அவுட், அதுக்கு அடுத்தது டிக்ஷனரி வேர்ட்ஸு, டாலஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ரிலேஷன்ஸ். இதை மட்டும் முடிச்சாலே போதும், ஈஸியாக வந்து ரீசனிங் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ் யார் யாருக்கு இருக்கும் யார் யாருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் நமக்கு தனியான ஸ்கூல் மேக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த மேக்ஸ் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் தாங்க வரும். ஆனால் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டாப்பிக்ல இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கடமைக்கு எதனா ஒன்றோ ரெண்டு டாப்பிக்ல இருந்து தான் கேட்பான். அதில் எது ரொம்ப முக்கியம்னா எல்லாமே கற்றுக்க தான் போறீங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ் அண்ட் தென் பர்சன்டேஜ். இந்த 3 டாப்பிக்கு நீங்கள் அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுங்க, ஓரளவுக்கு கணக்கு போட தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு பேசிக்கே இந்த 3 டாபிக் தான். இந்த 3 டாப்பிக்கை படிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம போகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ பர்சன்டேஜ் நீங்கள் கான்செப்ட் தரோவாக இருந்தீங்கன்னா உங்களால் எதெல்லாம் போட முடியும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுடலாம், ப்ராஃபிட் லாஸ் இதில் இருக்க டாப்பிக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுடலாம். ஸோ ஓகே, அடுத்தது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தரவா இருக்குன்னா மிக்சர் அலிகேஷன் நிறைய டாபிக் இருக்குது, அதெல்லாம் போடலாம். ஸோ நான் சொன்ன இந்த டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு இதுவரையும் கொஷனும் கேட்டிருக்கான். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இதுலேருந்துலாம் வரல, எதுவும் வரல. ஸோ இதுதான் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு? ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ். இதுவும் எப்பனா ரேர் கேஸில் ஒன்றோ அல்லது 2 கேள்வியோ, மேக்ஸிமம் 1 இல்லை 2 கேள்வியோ தான் வருதே. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, மேக்ஸ் வந்துடுதான்ட்டு. ஓகேங்களா? மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் ரீசனிங்கில் இருந்தால் கேட்டுட்டு இருக்கோம். குரூப் ஒய்க்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ரீசனிங் செக்ஷனுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 6 கொஷின்ஸ் இது தாங்க வருது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, சிவிக்ஸு, ஜாகிரஃபி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் தென் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டலாக நம்ம படிக்க போகிறது என்னவோ இவ்வளோ டாப்பிக்கும் உள்ள என்ன இருக்குது டாப் டு பாட்டம் படிக்கணும். சிவிக்ஸ்னா பாலிட்டி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே நம்ம அவ்வளோ படித்தாலும் நமக்கு கடைசியாக வரப்போகிறது என்னவோ 6 கேள்வி தான். மொத்தமே இங்கே 6 டாபிக் இருக்குது. அதில் எந்த டாப்பிக்லேருந்து என்ன கேள்வி வரும்லாம் நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக 6 கொஷின்ஸ் தான் வரும். ஆனால் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்னு ஒன்று கொடுக்கணும். இது வந்து கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை அப்போவே கவனிச்சு அப்போவே படித்து வச்சுக்கிறதுனால இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் போகுதுன்னா, பாலிட்டி கிளாஸ் போகுதுன்னா, ஜாகிரஃபி கிளாஸ் போகுதுன்னா அதை நல்லா டாப் டு பாட்டம் லிசன் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அதை நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இன்னொரு முறை தேவையில்லாமல் நம்ம ரெஃபர் பண்ண முடியாத மாதிரி அன்றைக்கே படித்து முடிச்சிடணும் அன்றைக்கி டாப்பிக்கை. அதுவே போதும். ஏன்னா இதுக்கு 6 மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறான். ஸோ நம்ம அங்கே ஆப்ஷன் நமக்கு ஒன்று வரப்போகுது. நம்ம கிளாஸில் நடத்த ரீகால் பண்ணி அந்த ஆப்ஷனை மார்க் பண்ணா மட்டும் போதும், நமக்கு அதுவே போதும். ஓகேங்களா? தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து திருப்பி எக்ஸாம் டைம்ல படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸாம் டைம்ல நம்ம எதெல்லாம் படிச்சா போதும்? ரீசனிங் தான். ஏன்னா கேட்கக்கூடிய 30 கேள்வியில் 24 கேள்வி இதுல இருந்து வரப்போகுது, 6 கேள்வியோ 7 கேள்வி தான் இதுல இருந்து வரப்போகுது. அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதை நீங்க அங்க பிரிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் எக்ஸுக்கு சயின்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சயின்ஸ்னா உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்கும் இல்லை, ஃபிசிக்ஸ்லேருந்து தான் கேள்வியே வரப்போகுது. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. அந்த ஃபிசிக்ஸ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லாம் படித்தா போதுன்றது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ் பற்றிலாம் தெரியும் உங்களுக்கு, அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு நிமேட்டிக்ஸ் அண்ட் தென் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க்கு, எனர்ஜி, பவர், motion systems of particles and rigid body, gravitation, properties of bulk matter. இந்த மாதிரி நிறைய டாபிக் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் தான் கொடுத்துருக்கான். டோட்டலாக உங்களுக்கு 20 டாபிக் கொடுத்துருக்கான். இந்த 20 டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் தான், எல்லாமே முக்கியம் தான். ஏன்னா ஃபிசிக்ஸை மட்டும்தான் அலசி ஆராய்ஞ்சு பிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. சயின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. அந்த ஃபிசிக்ஸ் கொஷின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து வரப்போகுதுன்னா இந்த 20 டாபிக் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து நான் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அடுத்த வாரம் நான் டெமோ இன்னொரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ தான் அது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து ரீசனிங்கில் எப்படி கொஷின்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, ஆப்ஸில் எப்படி கொஷின்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, சயின்ஸில் இருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ன்றதை மட்டும் ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. அதை ஒரு நிமிஷம் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோடைய பாட்டம் தாங்க. தட் மீன்ஸ் வந்து நீங்கள் 11th and 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ் அண்ட் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 புக் இருந்திருக்கும் 11th 12th. அந்த 2 புக்லையும் கவர் ஆகக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ் தான் இந்த 11 இருக்குது. கிட்டத்தட்ட 11 20 வரையும் இருக்கக்கூடிய டாபிக் உங்கள் 11th and 12th புக்கில் தான் இருக்குது. மற்றதெல்லாம் பேசிக் புக் உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும், ஃபஸ்ட்டு 6th to 10th. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஃபிசிக்ஸ் டாபிக். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படித்தாலே தெளிவாக படித்தாலே போதும். ஆனால் இவ்வளோத்தையும் படித்தாலும் நமக்கு அங்கே வரப்போகிறது என்னவோ 12 கொஷின்ஸ் அப்படி வருதுன்னா அதுக்கு இங்கே ஏற்ற மாதிரி நல்லா படிச்சிருக்கணும். எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதை பாருங்கள். ஸோ அதுக்கு சயின்ஸுக்கு மட்டும் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன்.
அதுக்கு அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், லாஸ்ட்டாக சொன்னல அந்த மேக்ஸ் வேறு இந்த மேக்ஸ் வேறுங்க. நீங்கள் அந்த ரீசனிங் அண்ட் இது கூட ஒரு மேக்ஸ் செக்ஷன் பார்த்தீங்க, அந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோ 2 கொஷினோ தான் வரும்னு சொன்னேன். ஆனால் இங்கே இருக்கிற மேக்ஸ் குரூப் எக்ஸுக்கு வரப்போகிற மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எது தான் வரப்போகுது, மேக்ஸுக்குனே தனியாக ஒரு பார்ட் இது கொஷின் கண்டிப்பாக வரும். இதில் நீங்கள் ரொம்ப படிச்சிருக்க வேண்டியது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். தெரியலனா போகிறதே வேஸ்ட். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட்டு லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்லேருந்து கொஷின் வரும். பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஒரு டாபிக். இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் படம் பார்த்து டாபிக் நல்லா தெரியணும்னா நீங்கள் அன்னியன் படமே பார்க்கலாம். ஏன் அன்னியன் படத்தில் வந்து ஒரு அந்த தண்டனைகள்லாம் இருக்கும்ல, கும்பி பாகம் அந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டுலாம், அந்த தண்டனைக்கு வந்து ஒரு நீங்கள் படம் நல்லா பார்த்துருந்தீங்க தெரியும், பிரகாஷ் அதில் சொல்லுவார் 4x5, 5x4, 3x2, 2x1லாம். ஸோ அந்த கான்செப்டே என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பர்முடேஷன் கான்செப்ட் தான். அதை பார்த்து இப்போ மறக்கவே கூடாது இனிமேல் அப்படின்னா உடனே அந்த பர்முடேஷன் வார்த்தை கேட்டாலும் உங்களுக்கு அந்த படம் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தாங்க. அதை பற்றின வீடியோஸ்லாம் அதில் எப்படி பண்ணலான்றதுலாம் நாங்கள் வீடியோ போடுறோம். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் வந்து அதை பற்றின இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கோட டிஸ்கஷன் பற்றியும் நாங்கள் தெளிவாக போடுறோம். நெக்ஸ்ட் நான் என்னென்ன டாபிக் படிக்க சொல்லியிருந்தேன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் படிக்க சொல்லியிருந்தேன், பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த டாபிக் படிக்க சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், லிமிட்டு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். 3 டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி, அடுத்தது இன்டெக்ரல்ஸ், இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் அண்ட் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து இவ்வளோ டாபிக், அதாவது நான் நிறைய டாபிக் இருக்குது, அதில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய டாபிக் தான் நான் சொல்லியிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், 3 டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி, லிமிட் அண்ட் கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் அண்ட் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு படிங்க, ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய என்ன சொல்கிறது ஏர்ஃபோர்ஸ்க்கான சிலபஸ். ஸோ இந்த சிலபஸில் இவ்வளோ இருக்குது. பட் ஆனால் நம்ம இதில் செலக்டிவாக தான் படிக்க போகிறோம். எல்லாத்தையுமே யாராலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க முடியாது. ஒரு எக்ஸாம் போகிற, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்களால 100% ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம கவர் பண்ணிட்டு போகிறத வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. அழகாக கவர் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போயிட்டு அங்கே போய் அப்பியர் ஆகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுத்து தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதுக்கப்புறமா டாபிக் வைஸ் டிஸ்கஷன்ஸும் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். தேங்க்யூ.